ரெடி பார்த்தாயா? அக்கா திருவிழா நடக்கிறது இங்கதானே சொன்னாங்க? இங்கதானே? ஆமாக்கா. இங்க பார்த்தா அப்படி ஒன்றுமே தெரியவில்லையே. அக்கா என்னம்மா? எனக்கு அதிசயமா இருக்கு. என்ன? அம்மனுடைய ஆலயம் படி இருந்தா ஒரு கிராமத்தில் இருக்கும். ஆமாண்டி. இந்த அம்மனுடைய ஆலயத்தை பார்த்தாயா ஏரி கோடியில இருக்கு. என்னடி அதிசயம்? அக்கா அந்த அம்மனுடைய முகத்தை பார்த்தாயா பார்க்கவே பரிதாபமா இருக்கு. என்ன காரணமா இருக்குங்க? உனக்கு தெரியுமா? தெரியாது. ஏமா உனக்கு? எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாதுக்கா. நான் வரைக்கும் தெரியவில்லை. ஆமா. யாரையாவது கேட்டு பார்க்கலாம். யார் இருக்காங்க பாருங்க. அக்கா அங்க பார்த்தாயா ஒரு பெரியவர் ஆடு மேய்க்கிறாரு தூரத்துல. அது கேட்க முடியாது. அந்த கிழவனை கேட்டா தெரியுங்க. அப்படியா? ஆமா. சரி வாங்கடி போவோம். பா 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 குவே பா பா ஐயா 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 கையில தடி வச்சுக்கிட்டு தாத்தா நினைச்சுனா நடந்து கூடாது. நம்பி நம்பி நடந்துக்கிறா. என்ன கையில தடினா மூணாவது கால் நினைச்சுக்கிறேன். ஆடு மேகத்தை வச்சுக்கிற கோலுமா இது? ஆபரேஷன் பண்ணி 6 மாசம் அது பாக்குறியா? ஆபரேஷன் பண்ணிடுச்சாண்டி. தெரிஞ்சிருந்தா அந்த கிழவனுக்கு ஆப்பிள் வேணாம். அந்த கிழவனுக்கு சாப்பாட்டா வாங்கி கொடு. சாப்பாட்டா வாங்கி கொடு. சாப்பிட்டோம். ஏன் வேற கூட செப்பிங் நடக்கிறான். ஐயா நான் பேசுறேன்னா இல்ல நீங்க பேசுறீங்களா? சப்போட்டா தாத்தா பால் சப்போட்டா. பால் சப்போட்டா பேசக்கூடாது. படிக்கிற பெண்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். தெரியவே இல்லை கொஞ்சம் கூட. எப்படி தெரியுது? அதுவுமே நல்ல படம் எடுத்துக்கிட்டு அதுக்கு தலைமையில நாகாத்தா வந்துக்கிறேன். உங்க எதுல போட்டு அடிக்கிறதுன்னு தெரியல. என்ன அடிக்க முடியாது. ஆமா நீங்க யாரு எவருன்னா ஒரு பெண்கள் தெரியலையா? கண்கள் வாயில போடுவாங்க. வாயில போட சூத்திர போடுவாங்க. என்ன ஐயா நோய் யார் மணிங்களா? நாங்க தான் பக்கத்து கிராமம். பக்கத்து கிராமம். ஏன் ஊர் மேல வந்துக்கிறீங்க? ஆமா தண்ணி தண்ணி ஊர் மேல போக சொல்லி விட்டுக்கிறாங்க. வீட்டு பக்கத்து ஊருக்கு ஏன் வந்துக்கிறீங்கன்னு கேட்டேன். என் பேர் என்ன தெரியுமா? உன் பேர் என்ன? என் பேர் தான் லைன்ல ஓடுன வண்டி போல இருக்கு. ஆமா பேர் சொல்லு. என் பேர் தான் வந்து ஒரு பேர் இருக்குதாயா? என் பேர் தான் இந்து. நீ ஓரமா கொஞ்சம் குந்து. ஆமா உன் பேர் என்ன? தாத்தா என்னுடைய பேர் தான் மஞ்சுளா. மஞ்சு? ஆமா தாத்தா. எங்க குச்சி? ஐயா தாத்தா சொல்லுங்க தாத்தா. அம்மா ராஜாத்தி நீதான் அமைதியா பேசாதீதாயே. சைலன்ஸ். உங்களுக்கு அது வெளிய போட்டு வெளிய சொல்லுங்க. அங்க யாரும் இங்க உட்கார்ந்து சொல்ல. அமைதியா இருங்க. அம்மா அமைதியா இருங்கம்மா. ராஜாத்தி சொல்லுங்க தாத்தா. என் பேர் என்னடாமா? என்னோட பேர் தான் சுபா. சோபாவா? சுபா தாத்தா. சுபா. ஆமா அருமையா நாகரிகமா இருக்கு. வரும் என்ன தாத்தா? ஐயோ பாவத்தி கடவுள் இப்படி உனக்கு ஒரு வேலை வச்சுக்கிறான் பாத்தியா? என்ன தாத்தா வச்சிருக்காரு குறை? எனக்கு உனக்கு உங்க அப்பா உனக்கு என்ன வச்சாங்கன்னா இல்ல உங்க அம்மா உனக்கு பெரிய துரோகம் பண்ணிட்டுக்கிறாங்க. எங்க அம்மா எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களா? ஆமா. அப்படி என்ன எனக்கு தெரியாத துரோகம் பண்ணிட்டாங்க? அம்மாளுக்கு எத்தனை பசங்க நீங்க? நான் ஒரே ஒரு பொண்ணு தான் தாத்தா. அதான் துரோகம் பண்ணிட்டுக்கிறான். ஏன் உனக்கு கொடுக்குற பாலம் உங்க அப்பனுக்கு கொடுத்துட்டுக்கிறான் போல. எங்க அப்பா கொடுத்துறாங்க. விடாதே விடாதே. நாளைக்கு போய் காலைல முதல்ல கேக்குறேன் தாத்தா. கேளு கேளு. ஆமா உன் பேர் என்ன? என் பேரு ஹேமா தாத்தா. அதான் குழந்தை ஏமா உன் பேர் என்ன? என் பேரு தான் ஹேமா தாத்தா. அதாண்டி ராஜாத்தி. ஏமா உன் பேர் என்ன? ஹேமாரி சாசா. ஏய் வாயில காய்ச்சோ போ பட. வாயில வைக்கிறேன். இந்த வேற சொல்றா. ஆமா வாயில விட ராஜா சொல்லு மாமா. இங்க பாருங்க. இந்த சைலன்ட். இந்த முட்டத்துறை கிராமத்துல வாழ்ந்துட்டு வரீங்களா? ஆமா அம்மா. ஆமா ஒரு வீக்கமே இந்த ஊர் தான் அம்மா. அப்படியே சேமாகமா நீ? முட்டத்தூர் தாத்தா இத பாருங்க. இந்த முட்டத்தூர் கிராமத்தில் திருவிழாவை உழைத்தார்கள். ஆமா திருவிழாவில் கலந்து கொள்ள வேண்டும். அம்மனுடைய அனைவருக்கு அனைவரும் கிடைக்க வேண்டும் வந்திருக்கிறோம். இங்க பார்த்தாயா ஏரி கோடி அம்மனுடைய சிலை இருக்கிறது. அம்மனுடைய முகத்தை பார்த்தாயா பார்ப்பதற்கு பரிதாபமா இருக்கிறது. இந்த அம்மனுடைய பேர் தான் என்ன? திருவிழா என்றால் எப்படி இருக்கும்? கோலாகலமா இருக்கும். வீதி என்ன மாவில தோரணம் ஐயாண்டி மலை கரகாட்டம் ஒயிலாட்டம் நாடக கச்சேரி சொற்பொழிவு அத்தனை நடக்கும்.
இந்த முட்டாத்திரி கிராமமே அமைதியா உலக சத்தம் எதுவும் கேட்கலையே. ஏம்மா பொதுவாவே கிராமங்கள்ல ஒரு ஆலயம் ஒண்ணு நிறுவப்பட்டாக்க கிராமத்தின் மத்திய பகுதியில கிராம உட்புறமா இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் எதிர்மாறாக இந்த முத்தத்தூர் கிராமத்துல மட்டும் ஏரி கோடியில் இந்த கோவில் அமைவதற்கு காரணம் தெரியுமா? என்ன? இந்த கோவிலானது எந்த ஊர்ல எப்படியாப்பட்ட கிராமமா இருந்தாலும் எவ்வளவு பெரிய ஆலயமா இருந்தாலும் கல்லால் சிலை வடித்து சிற்பி நூலாக செதுக்கப்பட்ட சிலையை தான் கோவில் கர்ப்பகிரகத்துல எல்லாரும் கடவுளை நம்ம கும்பிடுவோம். ஆனா இந்த முத்தத்தூர் கிராமத்தில் ஏரி கோடியில் தானாக சுயம்பாக எழுந்த இந்த அம்மனுடைய வரலாறு பெரும் வரலாறு. அம்மா முட்டத்தூர் கிராமத்தில் ஏரி கோயில் சுயமாக எழுந்திருந்த அம்மனுடைய பெயர் என்ன தெரியுமா? என்ன? முட்டத்தூர் செல்லியம்மன். சக்தி ஒன்று சமய 16 சிறந்து வரை கொடுத்து காஞ்சிலை காமாட்சி மதுரை மீனாட்சி காசி விசாலாட்சி நீபத்துறையாளை நீதி உள்ள சென்னம்மா புத்தகவனத்தோழி பூங்கவனத்தாலே முத்துமாரி ரேணுகா வருமசிரியம்மா தாயி சேரப்பட்டியலம்மா அக்கூரம்மா ஆரணி அரேசம்மா தாயி நாம கிராமத்தில் அமர்ந்து கொண்டிருக்க மாரியம்மா பாஞ்சாலியம்மா நாகாத்தம்மா அங்காளம்மா இந்த முட்டத்தூர் கிராமத்தில் முட்டத்தூர் செல்லியம்மன். முட்டத்தூர் செல்லியம்மன் உனக்கு உங்க அம்மா பாலை கொடுத்தவ கழுத பால் அதிகமா ஊத்திக்கிறாங்க. ஏன் தாத்தா நல்ல கோயில் குயில் கூற மாதிரி கொடுத்து அம்மா இது அம்மனுடைய வரலாறு பெரும் வரலாறு தாயி. எல்லா அம்மனுடைய ஆலயத்தை பார்த்துல ஒண்ணு அகோரமா கோப கொடுக்கூறியோட இருக்கும், இல்ல அப்படின்னா சாந்த முகத்தோட இருக்கும். இதுக்கெல்லாம் காரணமா எதிர்மறையாக இந்த அம்மனுடைய முகமானதை பார்த்தா பரிதாப நிலையோட காரணம் எது தெரியுமா? என்ன? கடவுளாக எந்த கடவுளாக இருந்தாலும் மனித வித்துக்கு கொடுத்துதான் பழக்கமே தவிர மனிதர்கள் எதுவும் பெறப்பட்ட இதுவரை வரலாறு கிடையவே கிடையாது. ஆகையினா கேட்க கூடாது, மனித இடத்தில் கேட்டு எந்த ஒரு மனிதனும் கொடுக்க கூடாத தெய்வத்திற்கு அர்ப்பணிச்சினால் ஏற்பட்ட ஒரு பெரும் விளைவு இந்த முட்டத்தூர் கிராமத்தில் தானாக எழுந்திருக்கூடிய இந்த செல்லியம்மனுடைய வரலாறு பெரிய வரலாறு தாயி. எந்த ஒரு ஆலயம் சென்று நீ போகாத கோவில் கிடையாது, பார்க்க சாமி இருக்காது. எல்லா ஆலயத்துடைய பார்த்தா அவருடைய வாகனமா திகழக்கூடிய சிவன் கோயிலுக்கு பார், அவருடைய வாகனமா திகழக்கூடிய நந்தி பகவான் எதிரடியா இருப்பாரு. விநாயகருடைய ஆலயத்தை பார்த்தா அவருடைய வாகனமா திகழ மூஞ்சல் கொடி வாகனமா எதிரடியா இருக்கும். முருகனுடைய ஆலயம் போல வேலும் மயில் இருக்கும். இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட இந்த செல்லியம்மனுடைய எதிரில் பார்த்தா ஒரு மனிதன் உருவான சிலைவாரி வடிக்கப்பட்டிருக்கிறது பார். ஏன் தெரியுமா? கருவியோட பக்த கோடிகள் எவராக இருந்தாலும் முதலில் இருக்கக்கூடிய இந்த மனிதனுடைய உருவ சிலையை நிந்தித்து பாவப்பட்ட இந்த செல்லியம்மனை வணங்க வேண்டும் என்பதற்காகவே இறைவனே இருக்கக்கூடிய இறைவனிடத்தில் கேட்கப்பட்ட வரம் அம்மா வரம். அது விதியை வெல்வதற்கு விண்ணவரால முடியாது என்பார்கள். விதியை வெல்வதற்கு விண்ணவரால முடியாத காரணம் தெரியுமா? ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்பதற்காகவே எடுத்த அவதாரத்துடைய லீலையுடைய கடைசி இறுதி கட்டம் இந்த அம்மனுடைய பெரும் வரலாறு அம்மா. உண்மைதான் தாயி. ஏன்னா இதனுடைய ஆரம்பம் எது தெரியுமா? ஏன்னா பொதுவாகவே பராபரத்தில் பரம் தோன்றி, பரத்தில் சிவன் தோன்றி, சிவத்தில் சக்தி தோன்றி, சக்தியிலிருந்து நாதம் தோன்றி, நாதத்திலிருந்து விந்து தோன்றி, விந்துவிலிருந்து சதா சிவம் தோன்றி, சதா சிவத்திலிருந்து ருத்ரன் தோன்றி, ருத்ரத்திலிருந்து மகா விஷ்ணு தோன்றி, மகா விஷ்ணுவிலிருந்து பிரம்மா தோன்றி, பிரம்மாவிலிருந்து ஆகாயம் தோன்றி, ஆகாயத்திலிருந்து வாயு தோன்றி, வாயுவிலிருந்து அக்னி தோன்றி, அக்னியிலிருந்து பிருத்திவி தோன்றி, பிருத்திவிலிருந்து அன்னம் தோன்றி, அன்னத்திலிருந்து தோன்றப்பட்ட ஜீவராசிகள் நர மிருக பட்சி தாவரத்துக்கெல்லாம் ஈக்கடை 80,000 ஜீவராசிகளுக்கும் படியிழக்கக்கூடிய பரம்பொருள் யாருன்னா ஆதியும் இல்ல அந்தமும் இல்ல அருள்பெரும் ஜோதியா திகழக்கூடிய ஓம் நம சிவாய என்று பஞ்சாட்சரத்தின் அதிபதியா திகழக்கூடிய சிவபெருமானே அதிபதி அம்மா. இதனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த உலகத்துக்கெல்லாம் தாயும் தங்கையுமா விளங்குடைய என்றால் சிவனாறு சக்தியார் என்று ஒழிப்பார்கள். அவருடைய வீட்டிற்குரிய இடமும் இமாச்சலம் என்று சொல்லும் கைலை மலை. அந்த கைலாயத்தில் சிவபெருமான சக்தியை உலாவிக் கொண்டிருக்கும் அன்பு நானே
நடக்கலை. இருந்தாலும் முத்தொழிலுக்கெல்லாம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழிலுக்கெல்லாம் தலைவனாகி மும்மூர்த்தியில் ஒருவனாகி படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய அப்பெருமட்டு அழைக்கும் தொழிலை செய்யக்கூடியவர் அழைக்கும் தொழிலை செய்யக்கூடிய அழைப்பறதாமன் பரியழைக்கும் தொழிலை மேற்கொண்டு இமாச்சலத்திலே வேலவன விநாயகர் அருகிலைக்கு நந்தி அவன் காவல் புரியும் முதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்று ஆர்வரிக்கேன். ஏன் இடபாகத்திலே உமா பார்வையாகப்பட்டவன் நிறையாக வீட்டிற்கும் கல்லுக்குழிக்கும் சேரு முதல் கல்விலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதராசிகளுக்கும் பரியலுக்கும் பரம்பொருளாக வாழ்ந்திருக்கிறது. அப்பறிக்கும் பொழுது பரியலப்பறிக்கும் பரியலந்த பிறகும் ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வை சந்திப்பது வழக்கம் அல்லவா? கண்ணை பார்வதா பாம்பனிந்த பரமனிடம் பாராய்முகம் ஏனம்மா அடியவரை பாதுகாக்க வர வேண்டும்மா. அதற்கு வந்தேன் மகனி மகமாயி செய்தாலம்மா அடியவர்க்கு என்று வர தர வேணும்மா. வணக்கம். யாரங்கே தாயே தாயே மகனே இச்சபையில் வந்திருப்போது யார் என்று தெரியுமா? சொன்னா தெரியும் தாயே. சரி புறப்பட்டதா என்னோடு உயிர்களுக்கு தாதை 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 தெய்வம் தாதை தெய்வம் தாதை தெய்வம் தாதை தெய்வம் உயிர்களுக்கு தாங்குண்டாயா வரியா சக்தி வர்ணமணி மாலையானை சக்தி வர்ணமணி மாலையானை இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவள் உண்மைதானம்மா. ஓம் பராசக்தி. ஓம் பராசக்தி என்னுடைய முதல் நாமதேயம் ஆகட்டும் தாயே. இரண்டாவது நாமதேயம் என்ன தெரியுமா? சொன்னா தெரியும்மா. நான் தக்கின் மகளாக வந்து